Yes. Law of mass action and chemical equilibrium. ஸோ இப்போ இது வரைக்கும் கெமிக்கல் equilibriumனா என்ன, physical equilibriumனா என்னன்னு பார்த்தோம். Now we are going to see the real equilibrium or the chemical equilibrium எப்படி எது எதுலெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். Okay, so இப்போ law of mass action அப்படின்னு என்னன்னா, what is this law? So according to this law, the rate at which a substance reacts is proportional to its active mass. Okay, substance which is reacts, okay, is proportional to its active mass. அதாவது அந்த ரியாக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸை பொறுத்து தான் வந்து அதோட ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இட் சேஸ், the rate at which the substance reacts is proportional to its active mass, and hence the rate of chemical reaction is proportional to the product of the active masses of the reactants. Okay, so for example, so let us consider, so this example XA plus YB, okay, so which gives some products. ஸோ இப்போ XA அண்ட் YB நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் ரியாக்டன்ஸ். ஓகே, இதுக்கு வந்து ரேட் லா எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு K இன்டு concentration of A to the power X, then concentration of B to the power Y. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படி தான் ரேட் பண்ணணும். Concentration of A to the power X and concentration of B to the power Y. So this is law of mass action. Okay, இப்போ இந்த Kன்னு சொல்கிறோம் இல்லையா, வாட் இஸ் திஸ் K? அது வந்து தட் இஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இப்போ அதை மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ மிக்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இஸ் இன் யூக்லிபிரியம் ஸ்டேட் இஸ் யூக்லிபிரியம் மிக்சர். இப்போ யூக்லிபிரியம் மிக்சர்னா நம்ம என்ன சொல்லுவோம், யூக்லிபிரியம் மிக்சர் அப்படின்னா, ஸோ எனி ஒரு யூக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸில் இருக்கிற அந்த யூக்லிபிரியமில் இருக்கிற அந்த மிக்சர் வந்து இட் இஸ் யூக்லிபிரியம் மிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ AA, it's a B which is in equilibrium with C, and then it's a D of D. So இப்போ this is இதில் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் நமக்கு வந்து இது வந்து ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா A plus B வந்து இட் ரியாக்ட்ஸ், இட் கிவ்ஸ் C and D இருக்கும். ஓகே, அதே இது வந்து இப்போ இந்த ரியாக்ஷன் இப்போ CZ அண்ட் C of C and D of D அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ தட் வில் பி இது வந்து இப்போ ரியாக்டண்ட்டாக இருக்கும், அப்போ இது வந்து ப்ராடக்டாக இருக்கும் ஃபார் பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு அப்படின்னா AB வந்து ரியாக்ட் பண்ணி யூ வில் கெட் CND. ஓகே, ஸோ இப்போ இதே இது பேக்வர்ட் ரியாக்ஷன்னா CND react and gives A and B again. Okay, so that is backward. Okay, so இப்போ இதில் ரெண்டுமே ரியாக்டண்ட்டாகவும் இருக்கும், ரெண்டுமே ப்ராடக்டாகவும் இருக்கும் இன் யூக்லிபிரியமில். ஓகே, ஸோ ஒன்று வந்து இட்ஸ் அ ஃபார்வர்ட், இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது வந்து இட்ஸ் அ பேக்வர்ட் ரியாக்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ரேட் ஆஃப் இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, ரியாக்டன்ஸ் மட்டும்தான், தட் இஸ் வாட் திஸ் லாஸ் சேஸ் இல்லையா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் தி ரியாக்டன்ஸ்ன்னு கொடுக்கும்போது, ஸோ இப்போ இதே இது யூக்லிபிரியம்னா ரெண்டு சைடுமே நடக்கும். ஸோ அப்போ வந்து எப்படி ரேட் கொடுப்போம் அப்படின்னா, நம்ம ரேட் ஆஃப் ஃபார்வர்ட், ரேட் ஆஃப் பேக்வர்டுன்னு நம்ம தனித்தனியாக எழுதணும். ஸோ இப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்டு விச் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ரேட் ஆஃப் ஃபார்வர்டு விச் இஸ் ஈக்குவல் டு KF. எஃப்னா என்னன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இட் இண்டிகேட்ஸ் தட் இட்ஸ் அ ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதில் என்ன வந்து ரியாக்டன்ஸ் இருக்குது, concentration of A to the power A and then concentration of B to the power it's a B. Okay, so இப்போ அதே மாதிரி rate of backward reaction. இப்போ rate of backward reaction நம்ம எப்படி கொடுப்போம், rate of backward வந்து it is KB. Okay, B for backward reaction. ஸோ இப்போ இதில் வந்து ப்ராடக்ட் என்னவா இருக்கும், concentration of C to the power C and then it's a concentration of D to the power D. ஸோ இதுதான் வந்து it is a rate of backward reactionக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், rate of forward இருக்கும். பட் இப்போ அட் யூக்லிபிரியம், இப்போ யூக்லிபிரியமில் வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, அட் யூக்லிபிரியம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, ஓகே,
rate of forward reaction which is equal to rate of backward. Okay, rate of forward which is equal to rate of backward reaction. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்டுக்கு வந்து என்ன எழுதுவோம், இட்ஸ் கேஎஃப் இல்லையா. ஸோ இப்போ கேஎஃப் concentration of A to the power A and then concentration of B to the power B, which is equal to it's a KB concentration of C to the power C and then it's a D to the power D. Okay, so இப்போ இதில் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இப்போ இது நம்ம வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி இதில் எழுதலாம் அப்படின்னா காமனாக இந்த ரியாக்ஷனுக்கு இது வந்து இட்ஸ் ஃபார் ஃபார்வர்ட் அண்ட் திஸ் ஒன் இட்ஸ் பேக்வேர்டுக்கு வந்து இட்ஸ் கேபின்னு சொல்கிறோம், அதேமாதிரி ஃபார்வர்டுக்கு வந்து கேஎஃப்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஜென்ரலாக வந்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்து எப்படி வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து கேசின்னு எடுத்தோம்னா, ஓகே ஐயோ கடவுளே, அந்த கேப்டன் வச்சு நிறைய ரன் எடுத்தாங்க. அவங்களுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் விட்டு அந்த ஒரு அவார்டு கொடுத்தாங்க. தேபு பவுலர் கொடுக்கல, மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் கொடுக்கல. நான் பேட்டிங் எடுத்தேன், கேப்டன் எடுத்தேன். எனக்கு வெளியில அப்போ ஒரே மேட்ச் தான் அம்மா அம்மா அப்புறம். ஓகே, சாரி நெட் இஷ்யூஸ், ஸோ அதனால தான் கட் ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணு. ஸோ இப்போ வந்து ஃபார்வர்ட் ஆடிபிள் நோ, am I audible? Okay. Am I audible? Yes. ஸோ இப்போ வந்து கேஎஃப் இது வந்து திஸ் இஸ் ஃபார் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். இப்போ ஹோல் ரியாக்ஷனுக்குமே நம்ம எப்படி வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதலாம் அப்படின்னா, அதை வந்து ஹோல் ரியாக்ஷனுமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறதுல வந்து இட்ஸ் கேசின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் பை கேபி. ஓகே, கேஎஃப் பை கேஎஃப் பை கேபி. ஸோ அப்போ இது வந்து நமக்கு கேஎஃப் வந்து என்ன இல்லை, kf by equilibrium constant of which is kz, which is equal to kf by kb. Okay, ஒரு நிமிஷம், kf by kb வராது. இது வந்து இட்ஸ் a final equilibrium constant for final and then equilibrium constant initial concentration. இந்த equilibrium constantங்கிறது வந்து it is based on concentration. ஸோ அப்போ வந்து இது வந்து என்னன்னா final concentration divided by initial concentration. ஓகே, அப்போ வந்து நமக்கு என்ன வரும்னா which is equal to it's kb by kc வரும். ஓகே, ஸோ பேக்வர்டு ரியாக்ஷன்ல வந்து வரும்போது தட் இஸ் ஃபைனல், ஃபார்வர்டில் வந்து நம்ம இனிஷியலாக வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் ஆகும் இல்லையா. ஸோ அதான் கேபி பை கேஎஃப். ஓகே, அதாவது ஃபைனல் பை இனிஷியல். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி டு த பவர் சி இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டு த பவர் டி டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. Okay, A to the power A and then concentration of B to the power B. Okay, so this is Kc. So Kc is equal to இதுதான். இப்போ ஒரு ரியாக்ஷனுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் தான் நம்ம மேலே எழுதணும் டினாமினேட்டரில். ஓகே, ஸோ என்னப்பா, எஸ் சொல்லு. ஐயோ இது ஏன் கனெக்ஷன் போயிடுச்சா எனக்கு போனது தெரியல, விட்டு விட்டு கேட்குதா. அதான் இன்னைக்கு இங்கே கொஞ்சம் மழைங்கிறதுனால சரியாக கனெக்ஷன் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதான் விட்டு விட்டு வருது இப்படி. ஓகே, ரொம்ப மோசம் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இருக்கா? கேக்குதா? ஓகே. ஸோ அப்போ கேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை த ரியாக்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன். ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வந்து இப்படி தான். ஸோ இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஒரு ரியாக்ஷனுக்கு எழுதணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கேன். இப்போ ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் கிவ்ஸ் HCl. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதுவோம்னா, ப்ராடக்ட் எது ப்ராடக்ட், இதுதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்னு எழுதுவோம். ஓகேயா? ஸோ தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ தட் இஸ் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இனி வந்து இப்போ லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா என்ன? ஸோ இதை வந்து எப்படி வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம், வாட் இஸ் லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம்? இப்போ இதுக்கு வந்து லா ஆஃப் chemical. Okay, so law of chemical equilibrium. So இப்போ இதுக்கு வந்து so we are going to consider a homogeneous reversible reaction. homogeneous அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே ஸ்டேட்ல இருக்கிறது தான் homogeneous. Okay, so இப்போ consider a homogeneous equation. Consider a homogeneous reversible reaction. Homogeneous reversible reversible reaction like A of A, B of B, which is a reversible. So this is a reversible. C of C and D of D. Okay, இதை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஸோ இப்போ அக்கார்டிங் டு law of mass action, இப்போ mass action படிப்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? According to law of mass action, இப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்டுக்கு வந்து என்ன கொடுக்கும்? ரேட் ஆஃப் ஃபார்வர்டு வந்து விச் இஸ் டைரக்ட், ஆக்சுவலி அக்கார்டிங் டு திஸ் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து லா இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஓகே, இல்லை இதை வந்து இப்படி எழுதலாம். இல்லை இது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து, ஸோ இஃப் யூ ஆர் மல்டிப்ளையிங் வித் கான்ஸ்டன்ட், இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் இல்லையா? RF which is equal to it's a KF. ஓகே, KFன்னு எடுத்தோம்னா இட்ஸ் A of A and B of B. ஸோ இப்போ இதுதான் வந்து அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இதே மாதிரி நம்ம வந்து பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு இது நம்ம ஏற்கனவே எழுதுனது தான், விச் இஸ் KB, which is equal to concentration of C and concentration of D. கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை வந்து எப்படி வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துக்கோம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது தான் அது, பட் அதே ஹெட்டிங்கில் இல்லாமல் கொஞ்சம் வேறு ஹெட்டிங்கில் இருக்குது. பட் அதை தான் வந்து அந்த லாவை வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும், இந்த கான்ஸ்டன்ட் ஃபார் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன். அதே மாதிரி ஈக்லிபிரியம்ல வந்து யூக்லிபிரியம்ல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி விச் இஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ KF at equilibrium, it's KF is equal to KF into A. இது வந்து ஈக்லிபிரியம்ங்கிறதுக்காக நம்ம இந்த EQ போடுறோம். ஓகே, it's a B EQ which is equal to, okay, it's KB, it's C equilibrium, and then it's a D equilibrium. Okay, ஸோ இப்போ ஜென்ரலி இப்போ இந்த EQங்கிறது வந்து நம்ம மோஸ்ட்லி, அதாவது இப்போ உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த லெசனோடது நம்ம EQன்னு போடுறோம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம அதை போட மாட்டோம். ஓகே, இட் இஸ் அண்டர்ஸ்டுட் டு ஷோ த ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம். அதை வந்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ இனிஷியலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக EQ போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம போட தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இதில் தான் வந்து இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட்ஸ் KC இஸ் ஈக்குவல் டு C of C and D of D by
concentration of A to the power A and concentration of B to the power B. So இப்போ இதில் இந்த Cங்கிறது வந்து it is actually it's nothing but it is a concentration. Okay, இந்த Cங்கிறது வந்து it's a concentration. அதோட யூனிட் வந்து என்னன்னா it's mole per liter. Okay, இப்போ C இது வந்து C வந்து அது இப்போ Kcன்னு நம்ம எடுத்தோம்னா இது வந்து it is இந்த இது வந்து it is equilibrium constant. Okay, equilibrium constant. So at a given temperature, the value obtained by dividing the concentration of the product, okay, by the concentration of the reactant, okay, which is raised to their individual stoichiometric coefficient. The A, B, C, D in small கொடுத்திருக்கோம்ல இதெல்லாம் வந்து it's a coefficient, stoichiometric coefficient. அதாவது நம்ம பேலன்ஸ் பண்றோம் இல்லையா நம்பர் அந்த நம்பர். ஓகே, ஸோ அது வந்து ஈக்லிபிரியம் coefficient அது. ஓகே, ஸோ stoichiometric coefficient. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியமும் ஆல்மோஸ்ட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனும் சேம் தான். இப்போ மாஸ் ஆக்ஷன் இப்போ ஈக்லிபிரியம்னா என்னன்னா பவர் ரைஸ்டுன்னு நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே, அதாவது என்னன்னா the product of concentration of the reaction products raised to the respective stoichiometric coefficient. இந்த coefficient வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இன் கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில். ஓகே, ஸோ இப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் வந்து அதை நம்ம அந்த அந்த லாவில் வந்து கொடுக்க மாட்டோம், பட் இதில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 4NH3 இதுக்கு வந்து எப்படி வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் தான் எடுத்திருக்கோம். அப்போ எல்லாமே வந்து gaseous ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் அ gaseous ஸ்டேட்டு. It is in equilibrium with 4NO. It's a gas and then it's a 6H2O. இதுவும் வந்து it's in vapor. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம்? Kc which is equal to என்னது ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணும்? இதை தான் எழுதணும் இல்லையா, ப்ராடக்ட் தான் எழுதுறோம், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் தான் எழுதணும். ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எழுதணும்னா இட்ஸ் NO, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO டு த பவர் 4. ஓகே, இதுதான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இல்லையா, இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் டு த பவர் 6 divided by the concentration of ammonia to the power 4 and then concentration of oxygen to the power 5. Okay, so இப்போ இதுதான் வந்து it is a equilibrium constant for this reaction, the given reaction. Understood? Okay, இப்போ வந்து இப்போ சப்போஸ் if we change the stoichiometric coefficient, இப்போ சம்டைம்ஸ் வந்து பேலன்சிங் பண்ணும்போது இப்போ இதில் எல்லாமே வந்து இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 4 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு சிங்கிளாக எழுதிடுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரியாக்ஷனில் இப்போ செல்ஃப் பேலன்ஸ்டு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். செல்ஃப் பேலன்ஸு சப்போஸ் இப்படி ஒரு ரியாக்ஷன் எடுப்போம், CaCO3. ஓகே, விச் இஸ் CaO + CO2. இது வந்து செல்ஃப் பேலன்ஸ்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நம்ம 4 இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம 4ன்னு போட்டாலும் விச் இஸ் ஈக்குவல் தான் இல்லையா, எல்லாமே ஒன்று தான். அப்போது இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா, அந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இப்போ இந்த மாதிரி 4 வந்து வச்சு இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் வந்து we have to multiply by 4. Okay, அதான் if we change the stoichiometric coefficient in a chemical equation by multiplying throughout by a factor, then the equilibrium constant also reflects that change. Okay, அதுதான் இப்போ இது ரெண்டுத்துக்கு இப்போ நம்ம வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்? இந்த ஒவ்வொரு கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி நம்ம எழுத போகிறோம் பார்க்கலாம். சப்போஸ் இதுதான் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள், நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் டி. இப்போ இதுக்கு வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம கேஜின்னு வைக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா CC + D ஈக்லிபிரியம் வித் AA அண்ட் BB. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம K' Cன்னு எடுத்துக்கலாம்,
K dash C வந்து எப்படி இருக்கும்னா which is equal to 1 by Kc. Okay, that is this is a forward reaction and this one it is a backward reaction. For backward reaction equilibrium constant வந்து நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா K dash C ன்னு கொடுத்திருக்கேன், which is equal to, which is nothing but it is a reciprocal of the equilibrium constant of forward reaction. Okay, இப்போ அடுத்த ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் சொன்னதை உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் n நம்பர் ஆஃப் மோல்ஸால் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கேன். சப்போஸ் A n number of, it's a B which is in equilibrium, n of C of C and n D of D. இப்படி ஒரு ரியாக்ஷன்னா இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா K டபுள் டேஷ்னு வச்சுக்கலாம். K டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு K டு த பவர் n. ஓகே, இங்கே இப்போ இந்த எல்லாமே வந்து இப்போ 4ஓ இல்லை 5ஓ வச்சோம்னா ஸோ டு த பவர் வந்து அப்படி வந்துடும். ஓகேயா, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸோ திஸ் இஸ், அதுதான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஹவு டு ரைட் ஈக்குலிபிரியம், ஒரு ரியாக்ஷனுக்கு எப்படி வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுறது, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஹவ் டு ஃபாலோ, அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ, ஸ்டெப்ஸ் டு ரைட். ஓகே, ஸ்டெப்ஸ் டு ரைட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அதை வந்து எப்படி என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஈக்குவேஷன் ஆஃப் ரியாக்ஷன். ரைட் ஈக்குவேஷன். அப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரைட் ஈக்குவேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். அந்த ஈக்குவேஷனில் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் நம்ம எழுதுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப், இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸோ ப்ராடக்ட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் இன் நியூமரேட்டர். ஸோ இப்போ நியூமரேட்டர் வந்து இப்போ சாலிடாக இருந்தாலோ இல்லை பியூர் லிக்விடாக இருந்தாலோ சால்வெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் இன் நியூமரேட்டர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒமிட் எதை வந்து நம்ம ஒமிட் பண்ணணும்னா, எதை ஒமிட் பண்ண போகிறோம்? பியூர் சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா ஒமிட் பண்ணிடணும். அதேமாரி பியூர் லிக்விடாக இருந்தாலும் ஒமிட் பண்ணணும். அப்போ அதே மாதிரி சால்வெண்ட்டாக இருந்தாலும் ஒமிட் பண்ணணும். அப்போ எதை தான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு நம்ம வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுத முடியும்னா, அந்த ப்ராடக்ட்டை வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லைன்னா ஆக்வஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஸோ வி கேன் இன்க்ளூட். ஓகேயா, ஸோ இட் டிபெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா, ஏன் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இதோட கான்சன்ட்ரேஷனை ஃபார் லிக்விடுக்கோ இல்லை சாலிடுக்கோ வந்து நம்ம அதோட கான்சன்ட்ரேஷனை எப்படி கொடுப்போம்? இப்போ லிக்விடாக இருந்தாலும் சரி, அதுக்கு சாலிடாக இருந்தாலும் சரி, நம்ம அதோட கான்சன்ட்ரேஷனை வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா, அது வந்து மோல் பர் லிட்டரில் வந்து கொடுப்போம் இல்லையா? ஸோ இப்போ மோல் பர் லிட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், விச் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் சாலிட் அண்ட் லிக்விட். பட் ஃபார் கேஸோ இல்லை ஆக்வஸையோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மோல் பர் லிட்டர் வந்து வில் சேஞ்ச், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுதான் ரீசன் ஏன் வந்து நம்ம வந்து சாலிடுக்கோ இல்லை லிக்விடுக்கோ வந்து அதை ஒமிட் பண்ணணும் அப்படின்னா. இதனால உங்களுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மோல் பர் லிக்விட் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபார் சாலிடாக இருந்தாலும் சரி, அது வந்து லிக்விடாக இருந்தாலும் சரி. ஓகே, ஃபார் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், பட் நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் கேஸ். ஓகே, நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் கேஸ். ஓகே, ஸோ அதுதான் ரீசன். இது வந்து அடுத்த ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. வரல
அதுக்கு ரீசனும் என்னன்னா it depends on the volume. Okay, so because of volume. Okay, it depends on volume. No, understood? Hello. Okay, thank you. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ரைட் ப்ராடக்ட் ஆஃப் யூக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அதே மாதிரி தான் நியூமரேட்டர்லையும் இருந்தாலும் சரி, அது நான் இங்கேயே அப்படியே கொடுத்துட்றேன். தேர்ட்தையும் டினாமினேட்டரில் இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் அதை ஒமிட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரைஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் டு த பவர். ஓகே, ரைஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் to the power which is equal to stoichiometric coefficient. ஓகே, இப்போ அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் அதே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ CaCO3, இட்ஸ் அ கால்சியம் carbonate which is in solid state. Okay, which is in equilibrium with CaO வந்து CaO சாலிட் தான். then CO2 which is in gaseous state. இப்போ இதுக்கு வந்து எப்படி equilibrium constant நம்ம எழுதுவோம்? equilibrium constant which is equal to, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ப்ராடக்ட் சைடாக இருந்தாலும் சரி, ரியாக்டன் சைடாக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் அதை ஒமிட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ இது சாலிட் ஒமிட் பண்ணிடலாம், இதோட கான்சன்ட்ரேஷனையும் ஒமிட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட்ல மட்டும் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கேஷியஸ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தானே எழுதுவோம். ஸோ இப்போ அதனால இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா, Kg is equal to concentration of carbon dioxide. ஓகே, டு த பவர் 1. டு த பவர் 1 போடுறத போடாமே நம்ம இருக்கலாம். ஓகே, ஸோ Kg is equal to concentration of carbon dioxide. ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ AgBr. ஓகே, இப்போ AgBr which is a solid which is equal to இப்போ Ag plus aqueous and then it's a Br minus aqueous. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம Kg எப்படி எழுதுவோம்? Kg which is equal to, இது aqueous இருந்தால் நம்ம எழுதலாம். ஓகே, aqueous இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சாலிட், இது வந்து சாலிட், இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணிடணும். ஸோ இப்போ Kg is equal to concentration of Ag plus and then concentration of Br minus. இப்படிதான் வந்து equilibrium constant வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஏன்னா Ag plus per லிட்டரோ இல்லை Br minus per லிட்டரோ வந்து இட்ஸ் மோல்ஸ் வில் பி சேஞ்ச் ஆகும், அது வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகே, பட் ஃபார் இப்போ இந்த சைடு நம்ம AgBr ஃபார் சாலிடுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் சேம். ஓகே, அதனால வந்து அது நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ இது நிறைய எக்ஸாம் இது மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, ஸோ யூ நீட் டு ரைட் தி equilibrium constant. ஓகே, CH3 COOH கேஸ். இப்போ இதுக்கு வந்து Kg நம்ம எப்படி எழுதுவோம்? இதை ஒமிட் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3 COOH. ஓகே, understood? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன், இப்போ நான் இன்னொரு ஈக்குவேஷன் கூட உனக்கு நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு கொஸ்டினாவே நம்ம எடுக்கலாம் அதை. இப்போ ஒரு கொஸ்டினை வச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஒரு கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். ரைட் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னா Kc இல்லையா? யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார், இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, 2CuNO3 twice which is a solid. Okay, which is in equilibrium with 2CuO solid. Okay, 4NO2 gas, ஆக்சிஜன் கேஸ். இப்போ இதுக்கு வந்து நீ வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம எழுதணும். இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? என்ன ரூல்ஸ்? சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதை ஒமிட் பண்ணிடணும் while ரைட்டிங் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை. ஏன் ஒமிட் பண்ணிடணும் அப்படின்னா, சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, அதோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அது வந்து
கான்ஸ்டண்டா வந்து இருக்கும். அதாவது மோல் பர் லிட்டர், அதோட கான்சென்ட்ரேஷன் என்ன மோல் பர் லிட்டர்ல தான் கொடுக்கும் இல்லையா. அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து சாலிடா இருக்கும் போதோ லிக்விடா இருக்கும் போதோ அது வந்து ஒரு கான்ஸ்டண்டா இருக்கும், அதுல வந்து வேரி ஆகாது. ஓகே, அதனால வந்து while ரைட்டிங் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேயா, கேஸா இருந்தாலும் ஆக்வஸா இருந்தாலும் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த ரியாக்ஷனை பார்த்தோம்னா எதெல்லாம் சாலிடு அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து சாலிட், இதை கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து சாலிட், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதுவோம்? Kc இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் பை தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் தான் இல்லையா. இங்கே ரியாக்டன்ட்டே இல்லை, ஏன்னா சாலிட்ல இருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இங்கே வந்து ரியாக்டன்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால இதை எப்படி எழுதுவோம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO2 to the power 4, ஏன்னா அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கிறதுனால NO2 to the power 4 into concentration of oxygen to the power 1. இங்க வந்து நம்பர் 1 தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம 1 எழுதினாலும் 1, எழுதலைனாலும் 1. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு Kc வந்து இதுதான் வந்து Kc. ஓகே, புரிஞ்சுதா நிரஞ்சன்? இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறா? ஓகே, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த லிக்விட் வச்சு கூட நான் கொடுக்குறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ CH3 COO C2H5, இது வந்து எஸ்டர் இல்லையா. எஸ்டர் which is in aqueous state plus H2O which is in liquid state which is in equilibrium with CH3 COOH aqueous. இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம Kc எழுதுவோம்? இப்போ plus C2H5 OH, இதுவும் வந்து ஆக்வஸ். இதுக்கு இப்போ எப்படி நம்ம எழுதுவோம்னா சாலிடு லிக்விடை கேன்சல் ஒமிட் பண்ணணும். ஸோ இப்போ சாலிட் இங்கே இல்லை, ஸோ லிக்விடை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ Kc இஸ் ஈக்குவல் டு, இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ CH3COOH ஓகே இன்டு தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் C2H5OH divided by the concentration of the reactant. Reactant என்ன இங்க? CH3 COO C2H5, இந்த concentration of this ester. ஸோ இப்போ இதுதான் வந்து Kc for the given equation. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினாகவே வரும். இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேயா, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? அண்டர்ஸ்டுட்? நோ? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் கேஸ். நம்ம ஆல்ரெடி கேஸ்னா இன்க்ளூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம் அதோட கான்சென்ட்ரேஷனை. ஆனால் இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ கேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் கேஷியஸ் சிஸ்டம்ஸ், அதாவது என்னென்னா ஃபார் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கேஸஸ், ஹோமோஜீனியஸ் gaseous reaction, it usually more convenient to express the equilibrium constant in terms of partial pressure. அது கேஸாக இருக்கிறதுனால அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷரில் கொடுத்து அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, மோர் கன்வீனியன்ட் வேயாக இருக்கும். இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் டு எக்ஸ்பிரஸ் தி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் பார்ஷியல் ப்ரெஷர் தென் மோலார் கான்சென்ட்ரேஷன். மோலார் கான்சென்ட்ரேஷனை விட பார்ஷியல் ப்ரெஷரில் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ தட் வில் பி மோர் கன்வீனியன்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேம் எக்ஸாம்பிளே நம்ம எடுக்கலாம். இந்த லெசன் ஃபுல்லாகவே இதே எக்ஸாம்பிளே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், ஆல் இன் கேஸஸ். இப்போ எல்லாமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து மோலார் கான்சென்ட்ரேஷனை விட பார்ஷியல் ப்ரெஷரில் கொடுத்தா ஈஸின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இட்ஸ் கேபின்னு கொடுத்துக்கணும். கேபி எப்படின்னாலே எல்லாமே கேஷியஸில் இருக்குது, நம்ம ப்ரெஷர் டேர்ம்ஸில் கொடுக்குறோம். பட் அதே ரூல்ஸ் தான், பட் ப்ரெஷர்னு கொடுக்குறோம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ப்ராடக்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா. ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எழுதும்போது எப்படி எழுதணும்னா ப்ரெஷர் ஆஃப் C, okay, to the power C, then pressure of D, okay, to the power D, then நம்ம வந்து reactants கொடுக்கணும். reactants கொடுக்கும்போது என்ன வரும்? pressure of A to the power A and then pressure of B to the power B. ஸோ இப்போ எல்லாமே கேஸாக இருக்கும்போது நம்ம இப்படி தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஸோ அப்போ KP which is equal to, ஓகே, இப்போ நமக்கு வந்து
gaseous ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்கும்னா, இப்போ இது நீங்கள் அந்த 5th லெசன் வந்து மிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் அ gaseous ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ கேபி வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, Kp which is equal to it's Kc into RT to the power delta n. இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணணுங்கிறத வந்து இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ which is equal to Kp which is equal to Kc into RT to the power delta n. ஓகேயா, இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணணும், ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ கேசின்னு இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம இப்போ கேசினா என்ன, இப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு கேசி இன் மோலார் கான்சன்ட்ரேஷனில் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி divided by concentration of A to the power A and then B to the power B. இப்படி தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த சிக்கு பதிலாக நமக்கு வந்து என்ஆர்டி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த சி இருக்கு இல்லையா, அதோட கான்சன்ட்ரேஷனை வந்து ஏன்னா அந்த பார்ஷியல் ப்ரெஷர் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பிக்கு பதிலாக நம்ம இங்கே என்ஆர்டின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து என்ன கொடுக்கலாம்னா என், ஆனால் எதோட கான்சன்ட்ரேஷன் சியோடது. ஓகே, என் சிஆர்டி ஓகே டு த பவர் சி பை விசி. ஏன்னா இதில் வந்து ப்ரெஷர்னு நம்ம கொடுத்தோம்னா என்ஆர்டி பை வின்னு தான் கொடுப்போம் இல்லையா. அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இது தென் இன்ட்டு இப்போ இந்த டிக்கு எப்படி கொடுப்போம், n இன்ட்டு டி இன்ட்டு ஆர்டி பை விடி. ஓகே, ஸோ டு த பவர் டி. ஓகே, டிவைடட் பை தென் ஏக்கு வந்து எப்படி கொடுப்போம், n இன்ட்டு ஏ ஆர்டி பை விஏ டு த பவர் ஏ. அதே மாதிரி n இன்ட்டு பி. ஓகே, ஸோ இது சிங்க்ரனைஸ் ஆகுது. n இன்ட்டு இதே மாதிரி பிக்கு கொடுப்போம், n இன்ட்டு பி இன்ட்டு ஆர்டி டிவைடட் பை விபி டு த பவர் பின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு நெட்டு ரொம்ப படுத்துது, சிங்க்ரனைஸ் ஆகுது. ஓகே, ஸோ என் இது வந்து இட்ஸ் பி ஆர்டி by it's a VB to the power B. இந்த ஸ்டெப் புரியுதாப்பா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பைகாட் பண்ணவே வேண்டாம், புரிஞ்சிச்சுன்னா நீங்களாவே எழுதிடலாம். அண்டர்ஸ்டுட் நோ? இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C to the power C into RT to the power C. Okay, அதே மாதிரி concentration of D to the power D into RT D. Okay, divided by எல்லாத்துலேயுமே n-ம் v-யும் இருக்கிறதுனால நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, n-ஐயும் v-யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ which is equal to concentration of A and then it's RT to the power A and then it's B and then RT to the power B. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் எப்படி எழுதலாம்னா, இப்போ ஆர்டியும் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அதையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C to the power C, concentration of D to the power D divided by concentration of A to the power A and then concentration of B to the power it's a B. இப்போ இங்கே ஆர்டிக்கு வந்து என்ன இருக்குது இன்டூ. ஓகே, ஆர்டி காமனாக இருக்குது, ஆனால் பவர் வந்து வேறு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஆர்டிக்கு வந்து எப்படி கொடுக்கலாம்னா மேலே வந்து இட்ஸ் சி ப்ளஸ் டி மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துடலாமா அதனோட பவரை. ஓகே, சி ப்ளஸ் டி மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ அதாவது என்னென்னா இதுதான் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா என். அதாவது என்னென்னா அந்த கோஎஃபிஷியன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ரியாக்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா என். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா என். இதுதான் வந்து இட் இஸ் அ டெல்டா என். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து கேசி தானே. ஓகே, இது வந்து இட்ஸ் அ கேசி இன்டூ ஆர்டி தென் டெல்டா என்.
ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி டு த பவர் டெல்டா என். ஓகேயா, அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இதுதான் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கொடுக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் இன்டு ஆர்டி டு த பவர் டெல்டா என். இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அதாவது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஸோ யூ வில் கெட் HCl. இப்போ எல்லாமே வந்து கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா அதோட பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா H2 இது வந்து இட்ஸ் a gas, then it's a Cl2 which is also a gas which is in equilibrium with 2HCl. இதுவும் கேஸ். இப்போ இதுக்கு வந்து Kp எப்படி எழுதுவோம்? Kp is equal to Kc. ஓகே, Kp is equal to Kc into RT அப்படியே தான் இருக்கும். இப்போ டெல்டா என், இதில் எப்படி டெல்டா என் கண்டுபிடிக்கணும்? டெல்டா என் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ இப்போ இந்த மோல் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இந்த மோல்ஸ் அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ டெல்டா என் என்ன பார்த்தோம்? ப்ராடக்ட்டு, இது வந்து ப்ராடக்ட்டு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் இல்லையா. இப்போ ப்ராடக்டில் என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் வந்து 2 மட்டும்தான் இருக்குது. மைனஸ் இங்கே ரியாக்டன்ட்ல என்ன இருக்குது? 1 + 1 இருக்குது இல்லையா. 1 + 1 which is equal to 0. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஆர் டு த பவர் ஆர் இன்ட்டு டி டு த பவர் 0ன்னு ஆயிரும். 0ன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு என் டு த பவர் 0 1 தான் இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ கேபியும் இந்த இதில் வந்து கேபியும் கேசியும் வந்து சேம் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஒரு பேலன்சிங் இது ஈக்குவேஷனில். ஓகேயா, ஸோ இப்போ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதில் வேறு மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ நைட்ரஜன் விச் இஸ் அ கேஸ். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஹேபர் ப்ராசஸ். ஓகே, விச் இஸ் ஆல்சோ அ கேஸ் விச் இஸ் அன் ஈக்குலிபிரியம் வித் 2NH3 விச் இஸ் ஆல்சோ அ கேஸ். இப்போ இதுக்கு எப்படி எழுதுவோம்? கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி டு த பவர் டெல்டா என். இப்போ டெல்டா என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி. டெல்டா என் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு இதை தான் போடணும் இல்லையா. ஸோ 2 மைனஸ் 1 + 3. ஓகே, ஸோ அப்போ வந்து உனக்கு ஆன்சர் என்ன வரும்? -2 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து இட்ஸ் -2. ஓகே, ஸோ இந்த என் வந்து இட் கேன் பி அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எப்படி வேணால் இருக்கலாம். இந்த என் வந்து அதாவது சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் அது. ஓகே, அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ இது வந்து கேசிங்கிறது வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த கேபிங்கிறது வந்து என்ன? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியலன்னா டக்குன்னு புரியலன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த லெசன்லாம் கொஞ்சம் வேகாக இருக்கும், புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் புரியல அப்படின்னா ப்ளீஸ் கிளாரிஃபை யுவர் டவுட். ஓகே, ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம். ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம். இப்போ நமக்கு தெரியும் ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன, ஹோமோஜீனியஸ்னா என்னங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனில் வந்து அதோட ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று சாலிடாக இருக்கலாம், ஒன்று லிக்விடாக இருக்கலாம், ஒன்று ஆக்வஸாக இருக்கலாம், ஒன்று கேஸஸாக இருக்கலாம். இப்போ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா இப்போ எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்கும், அதுதான் வந்து இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ். இப்போ ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் ஃபேஸில் இருக்கும். more than one phase, either reactant or product வந்து more than one phaseல இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரே ஃபேஸில் தான் இருக்கும், ஒன் ஃபேஸ்லேயே தான் வந்து இருக்கும் எல்லாமே. ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ். ஓகே, இப்போ அது தவிர நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூர் சாலிடோ இல்லை பியூர் லிக்விடோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கேஸாக இருந்தால் தான் வந்து அது வேரியேஷன் இருக்கும், ஏன்னா அது வால்யூம் வந்து வேரி ஆகிறதுனால. ஓகே, ஸோ இப்போ ஹோமோஜீனியஸாக இருந்தாலும் சரி, ஹெட்ரோஜீனியஸாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகே,
சிங்கிள் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஒன் ஃபேஸுங்கிறத விட சிங்கிள் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ். ஓகே, இதுக்கெல்லாம் வந்து நிறையா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கால்சியம் கார்பனேட் எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், கெமிக்கல் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ அதுக்கு வந்து என்னென்ன கேரக்டர்ஸ், அதோட கேரக்டர்ஸ், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்? Characteristics of equilibrium constant. Okay, so இப்போ equilibrium constant ஓட characteristics நம்ம பார்த்தோம் அப்படின்னா, equilibrium constant is applicable only when concentration of the reactants and products have attained their equilibrium state. எப்போ வந்து நம்ம வந்து equilibrium constant வந்து நம்ம எழுத முடியும் அப்படின்னா, அந்த equilibrium state வந்து அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஓகே, ஸோ ஆஃப்டர் அட்டைனிங் தி யூக்லிபிரியம் ஸ்டேட், இன் யூக்லிபிரியம் ஸ்டேட்டில் தான் நம்ம யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டே வந்து நம்மளால் எழுத முடியும். ஓகே, யூக்லிபிரியம் ஸ்டேட் அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து it has a definite values for every chemical reaction at a particular temperature. இப்போ யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எனி டெம்பரேச்சரில் வந்து நம்ம யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கொடுக்க முடியாது. யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை கொடுக்கணும்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் தான் வந்து அது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அது வந்து இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகே, இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் தான். It has a definite values for every chemical reaction at a particular டெம்பரேச்சர், அதான் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் தான் வந்து நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து எழுத முடியும். ஓகே, இப்போ இனிஷியலாவோ இல்லைன்னா நடுவுலையோ அப்படிலாம் வந்து நம்ம எழுத முடியாது. இப்போ வேல்யூ ஆஃப் இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து வேல்யூ ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, வேல்யூ may change with temperature. அதுதான் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் மட்டும்தான் அது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுத முடியும். ஆல்மோஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டுமே சேம் தான். வேல்யூ மே சேஞ்ச் வித் டெம்பரேச்சர். ஓகே, இதில் இப்போ வந்து இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கே வந்து எப்படி இருக்கும்னா, ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக்னு என்ன, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் இல்லையா. ஸோ கே ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து இட்ஸ் இன்க்ரீசஸ், இதுக்கு வந்து கூட இருக்கும். ஓகே, அதே மாதிரி increases with rise in temperature. with rise in temperature ரைஸ் பண்ணும்போது, ஸோ இப்போ அந்த கே வேல்யூ ஃபார் எண்டோதெர்மிக் வந்து சேஞ்ச் ஆகும். அதே இது வந்து ஃபார் எக்ஸோதெர்மிக் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ அடுத்தது வந்து இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருந்தாலும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் initial concentration. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா ஃபார் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ரிவர்ஸ் ரியாக்ஷன், அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு வந்து இது வந்து கேசி அப்படின்னா, ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு வந்து கே டேஷ் சின்னு கொடுப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் கேசி. ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மட்டும் இல்லை, இப்போ கேட்டலிஸ்ட்டை பொறுத்தும் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, கேட்டலிஸ்ட் பண்ணாது. அதே மாதிரி இது இட் இஸ் த வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட், இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். ஓகே, இட்ஸ் டிஃப்ரெண்ட் யூனிட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். for different reaction. When addition of two equilibrium leads to another equilibrium, then the product of the equilibrium constant வந்து ரிசல்ட், அதோட கான்ஸ்டன்ட் தான் வந்து ரிசல்டன்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா
இப்போ வந்து ஆர் எக்ஸ் ஒன் இப்போ இதோட ரேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு இது வந்து இட்ஸ் கேசி ஒன். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எக்ஸ் டூன்ற ரியாக்ஷனுக்கு வந்து இட்ஸ் கேசி டூ அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கும் வந்து அடிஷன் ஆஃப் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுனா இது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது விச் லீட்ஸ் டு அனதர் யூக்லிபிரியம் ரியாக்ஷன் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ கேசி இஸ் ஈக்குவல் டு the product of their equilibrium. அப்போ kc1 into kc2. ஓகே, ஸோ இப்போ இதோட equilibrium constant வந்து நம்ம இப்படி தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இட் இஸ் அ characteristics of equilibrium constant. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் யூனிட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ யூனிட்ஸ் ஆஃப் equilibrium constant அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் is the same as that of number of mole of reactant, then K has no unit. Okay, இப்போ இந்த யூனிட் டிஃப்ரெண்ட் யூனிட்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ சப்போஸ் இஃப் number of moles of a product, suppose if it is equal to number of moles of reactants, then K has no unit. Okay, ஏன்னா கேன்சல் ஆயிரும். ஓகே, நோ யூனிட். அப்படி இல்லாமல் இஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கே வில் ஹாவ் சர்டைன் யூனிட்ஸ். ஓகே, suppose if number of moles of product which is not equal to number of moles of product which is not equal to number of moles of reactant, K has different value. Okay, so என்னென்ன வேல்யூவாக இருக்கும்? அப்போ கே இதில் வந்து கேசியை கொடுத்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு மோல் பர் லிட்டர்னு கொடுப்போம் இல்லையா? ஸோ மோல் பர் லிட்டர் டு த பவர் டெல்டா என்னு கொடுப்போம். இதே இது வந்து கேபி அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அ பாரில் கொடுப்போம். ஓகே, பார் டு த பவர் டெல்டா என். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மறுபடியும் இந்த ரியாக்ஷன் எடுப்போம். N2 gas, 3H2 gas, which is in equilibrium with 2NH3 gas. Okay, இப்போ இதுக்கு Kc எதுனா என்ன பண்ணுவோம்? Kc is equal to it's a mole per liter to the power, இங்கே வந்து 2 minus 4 அப்போ வந்து minus 2 வரும். இதே இது Kpன்னு நம்ம எழுதணும் அப்படின்னா it's a bar to the power minus 2. Okay, இதுதான் அதாவது டிஃப்ரெண்ட் யூனிட்னு சொன்னது வந்து இதுதான். இப்போ அதே மாதிரி இது இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் இது வந்து ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். இப்போ N2 plus O2 இருக்கும் which is in equilibrium with 2NO. அதே மாதிரி இந்த 2NO which is in equilibrium 2NO plus O2. Okay, 2NO plus O2 which is in equilibrium with 2NO2. இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து இட்ஸ் அ K1, இது வந்து K2ன்னு வச்சுப்போம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவோம்? N2 plus O2, N2 plus 2O2. ஓகே, இங்கே ஒரு O2 இங்கே ஒரு O2 இருக்கு. ஸோ இப்போ N2 plus 2O2 which is in equilibrium with 2NO2. ஸோ இப்போ இதுக்கு வந்து இதை வந்து நம்ம Kcன்னு வச்சோம், இல்லை K3ன்னு வச்சோம்னா which is equal to K1 into K2. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இதை கூட நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணலாம். இந்த ரியாக்ஷனை கூட நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதையும் வேணால் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ரியாக்ஷன் வந்து இப்போ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ N2 plus O2 which is in equilibrium with 2NO. இது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அடுத்தது வந்து 2NO plus O2 which is in equilibrium with
2NO2. ஓகே, இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் N2 plus 2O2 which is in equilibrium with 2NO2 வரும். ஓகே, இது வந்து இட்ஸ் K1, இது வந்து K2, இது வந்து K3. எப்படி வந்து ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ K1க்கு நம்ம வந்து equilibrium constant எப்படி எழுதுவோம்? It's NO to the power square which is N2 concentration of O2 இல்லையா? ஸோ அப்போ வந்து K2 which is equal to concentration of N2 to the square divided by the concentration of NO concentration of O2. ஓகே, ஸோ இப்போ K1 into K2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்? இப்போ NO2 இப்போ இது into this one. ஓகே, NO2ல NO தான். Concentration of NO square divided by concentration of N2 into O2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம இது வந்து மேலே வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா NO2 இது வந்து it is NO square into O2. இப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும், இது வந்து கேன்சல் ஆகும் which is equal to NO2 square by concentration of N2 into concentration of O2 which is equal to it's a K3. ஓகே, ஸோ இப்போ இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம எழுதிட்டோம் இல்லையா? ஸோ தட் இஸ் characteristics of equilibrium constant. Okay.